பியூர் அனில் மூலில் ஒரு ஆளை வறுக்க போட சரிங்களா. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் நடக்க போகுது. அதாவது இங்கே பல வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சில இது ஆதரவாக பேசியிருக்கேன், சில இது எதிர்ப்பாகவும் நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுக்காக ஆதரவும் மட்டும் நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் இன்றைக்கி ஒரு ஃப்ரே பண்ணிட்டு தான் விட போகிறதா இருக்கேன் இந்த புலித்தி குழந்தையை. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனால் டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணிங்களா? சரி, நீங்கள் ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளோ நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாமல் இருந்துட்டீங்களா ஜாலியாக? இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாதம் கேட்காதீங்க. என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நான். எனக்கு இந்த சோலார்லேருந்து எப்படி வெயிலேருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை க்ரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலி. உங்கள் வீட்டிலேருந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது சோலார் சிஸ்டம் வச்சுருக்கீங்களா ப்ரோ? சோலார் பேனலுக்கும் சோலார் சிஸ்டத்துக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நீங்கள் என்ன ப்ரோ கரண்ட் எதாவது ஜென்ரேட் பண்ணீங்களா? ஏதாவது தலையிலேருந்து 2 கொம்பு முளைச்சி அதுலேருந்து கரண்ட் கொடுத்துட்ருக்கிறீங்களா எல்லாருக்குமே? இங்கே பல பேர் அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருக்காங்க கரண்ட் இல்லாமல். அதை இங்கே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் நீங்கள் அதுக்கு பதில் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் 6 மாதம் நீங்கள் வாயை மூட்டு இருங்கன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களை எப்படி எடுத்துக்கிறது? இங்கே பல பேர் இங்கே இருக்கிற அனில் சார் எடுத்துக்கிடுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்களோட தொண்டர்களை எடுத்துக்கிடுங்க, யாருமே இந்த மாதிரி பேசலை. இந்த மாதிரி யாரும் முட்டு கொடுக்கல. கரண்ட் இல்லையா? ஆமாம் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் அண்ணனுக்கு ஒன்றா அண்ணனே அடி பண்ணுற அப்படி தான். இங்கே தப்புன்னா அவங்களும் தப்புன்னு தாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. புதுசாக முளைச்ச காலா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு புதுசாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. சோலார் சிஸ்டம் சொல்கிறீங்க. படிங்கடா, கொஞ்சமாவது படிங்க. 200 ஊபிஸ் மாதிரியும் கொத்துஸ் மாதிரியும் உட்காந்து பேசக்கூடாது இங்கே, சரியா? சரி, நான் பேசுறது ஃபன்னியாக உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். ஃபன்னியாக தெரியுதா ப்ரோ? ப்ராக்டிக்கலாக நடக்குமா ப்ரோ? எப்படி சோலார் சிஸ்டம்னா என்னன்னு தெரியுமா ப்ரோ? சோலார் பேனல்னா என்னன்னு தெரியுமா ப்ரோ? 2 ஒயரை கொடுத்து மோட்டரை கனெக்ட் பண்ணி நீங்கள் சுத்த விட்றீங்களா ப்ரோ? ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை புலித்தி குழந்தை உங்களை பற்றி அந்த டைமில் வந்து அந்த படம் பார்க்கும்போது, சூரியவம்சம் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோக்குள்ள ஃபயர் விட்டாங்க நிறைய பேர். அந்த குழந்தை அப்பத்துலேருந்து புலித்தியாக தான் இருந்துச்சு. இப்போ இது பெருசாக வளர்ந்து புலித்தி குழந்தையாக தான் இருக்குது. முதல்ல இவரை இங்கே நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் வச்சு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஓட்ட வேண்டிய ஆள் இவர் கிடையாது. உட்காந்து ஆப்போசிட்டில் உட்காந்து ஒருத்தன் இன்டர்வியூ எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவனை தான் நீங்கள் வச்சு செய்யணும். யாருக்கிட்ட என்ன கொஷின் கேட்கணும்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு அதான் உண்மை ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கிட்ட என்ன கொஷின் கேட்கணும் இவனுக்கு சுத்தமாக தெரியாது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாபிக் எடுத்து இவனை உட்காந்து பேசுவானுங்க. முதல்ல எங்கே எந்த கொஷினை கேட்கணும் கேட்டுட்டு வந்து கேளுங்கடா. யாருக்கு என்ன கொஷின் கேட்கணும், எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்க மாட்டானுங்க. கேட்காத இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசுவான். இப்போ இவன் தேவையா? இவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி உன்னை கூட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவர் நீங்கள் கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆகிடுமா உங்கள் வீட்டில்? ஆகாதுல்ல. ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்குறதே ஒரு மோட்டிவாக? ஏன் இன்னும் எவ்வளோ வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்கள் கேள்வி கேட்குறது நிறுத்தினா தான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்கள் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்? கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? இங்கே கேள்வி கேட்கணுங்க. இங்கே வந்து அத்தனை பேரும் நீங்கள் உண்மையான ப்ரௌடான, இப்போ உங்களை சொல்கிறாங்க வி ஆர் ப்ரௌட் கொத்துஸ்ன்னு சொல்கிற மாதிரி வி ஆர் ப்ரௌட் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே தப்புன்னா அவங்களே அவங்க அண்ணனை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் இங்கே நானே ஒரு சில நிறைய வீடியோஸ் நான் வந்து அவங்களுக்கு ஆதரவாகவே பேசியிருக்கேன். டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு நானும் முட்டை கொடுத்துருக்கேன். அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து ஒரு சில காரியத்தில் நம்ம முட்டை கொடுக்க முடியாதுங்க. நம்மளே கேள்வி கேட்டு தான் ஆகணும். கேள்வியை கேட்கக்கூடாதுன்னா எங்கேருந்து இவர் வந்தார் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? கேள்வி கேட்கணும். இதே கேள்வி கேட்டு தான் இங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். கேள்விக்கு அவங்களாலையும் ஒழுங்காக பதில் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். கேள்வியை கேட்கக்கூடாதுன்னா 6 மாதம் கேள்வியை கேட்காதீங்கன்னா எப்படி? அதான் சொல்கிறேன்ல, யாருக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னு தெரியாது. இவனுக்கு கண்ட மணிக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறது, இவன் கண்ட மணிக்கு ஒரு ஆன்சரை கொடுக்குறது. புரியுதா? அதை புரியுதா? இவனெல்லாம் வந்து இவனெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அந்த பப்ளிசிட்டி பைத்தியங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பைத்தியங்களை வச்சு ஒரு வீடியோவை போட்டோன்னா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுது, வச்சு செஞ்சு விட்டுறாங்க. முதல்ல வந்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நான் எதை பேசணுமோ அதை பேசுங்க. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு சில்லறத்தனமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சில்லறத்தனமாக உன்னை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாதீங்க. எதுக்கு இந்த வீடியோ? நீ சில்லறத்தனமாக தான் உட்காந்து அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புலித்தியை முன்னாடி இருந்து அடிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இது கிடச்சிருச்சு, பிடிச்சி அடிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். சரிங்க, இன்னும் அடிக்கலாம்னு நினச்சேன். பாவம் புட்டுன்னு அடித்து ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் கொஞ்சம் விட்டு அடிப்போம், சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று கேட்டுக்கிறேன். இங்கே ஒரு சில பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய நல்ல காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன ரீசன்னா, இங்கே ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா விஜய் அவர்களையும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் இது தப்புன்னு, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. இது டிஎம்கேல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கொத்துஸ்ட்டை வந்து அது இருக்காது.
உண்மையை சொல்லப்போனால் அதான் உண்மையில இருக்காது. அவங்க வந்து அவங்க ஆட்சி நடக்கணும் சூப்பராக நடக்குன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தப்பு நடக்குன்னா அதை வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க. அதுவே இங்கே ஒரு மாற்றமாக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்களே வச்சு செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். செஞ்சு விட்ருங்க. அப்போ தான் அவன் வாயை திறக்க மாட்டான்.